Namaste to all my dear lovely students. Welcome. சுஸ்வாகத்தம் டு ஜாலியோ ஜாலி ஹிந்தி கிளாஸ். அந்த காலத்துலலாம் கேர்ள் பேபி பிறந்துச்சுன்னா பெற்றவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வரதட்சணை கொடுமை ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு. அதுவும் ஒரு சிங்கிள் பேரண்ட்னா சொல்லவே முடியாது. அப்பா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கதையை தான் நம்ம விஷாரத் பூர்வாத்தோட பஹலா பத்ர தட் இஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் பாக் 2 தட் இஸ் பார்ட் 2 நிர்மலா உபன்யாஸில் உள்ள கல்யாணி டிப்பனி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நோ 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 தள்ளு. வீடியோவை स्किप பண்ணாம பாருங்க. ठीक है, शुरू करते हैं. लेट्स बिगिन. हियर वी गो. टिप्पणी कल्याणी. प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. प्रेमचंद जी इज कंसिडर्ड द किंग ऑफ हिंदी नावल. प्रेमचंद जी हिंदी नावல்களின் மன்னராக கருதப்படுகிறார். निर्मला उनका ही लिखा अनुपम उपन्यास है. निर्मला इज हिज मोस्ट यूनिक नावल. निर्मला அவரது மிகவும் தனித்துவமான நாவல். कल्याणी का पात्र इसी उपन्यास का पात्र है. The character of Kalyani is from this novel. கல்யாணி கதாபாத்திரம் இந்த நாவலில் இருந்து வருகிறது. कल्याणी वकील उदय भानुलाल की पत्नी है. कल्याणी is the wife of lawyer उदय भानुलाल. कल्याणी वकील उदय भानुलालिन मனைவி. जब निर्मला का विवाह तय किया जाता है, எப்பொழுது நிர்மலாவோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதோ தப் அப்போ उदय भानुलाल ज़्यादा रुपए खर्च करते हैं. उदय भानुलाल ज़्यादा रुपया खर्च करते हैं. அப்போ उदय भानुलाल வந்து ரொம்ப செலவு பண்ணுறாரு. जब निर्मला का विवाह तय किया जाता है तब उदय भानुलाल ज़्यादा रुपया खर्च करते हैं. When Nirmala's marriage is arranged, Uday Bhanulal spends a lot of money. நிர்மலாவின் திருமணம் நிச்சயிக்கப்படும் போது உதய் பானுலால் நிறைய பணம் செலவிடுகிறார். कल्याणी को यह अच्छा नहीं लगता. कल्याणी के இது சுத்தமா பிடிக்கல. कल्याणी को यह अच्छा नहीं लगता. कल्याणी डजंट लाइक दिस. कल्याणी को இது பிடிக்கவில்லை. वह अपने पति से அவ வந்து தன்னோட ஹஸ்பண்ட खर्च कम करने को कहती है. கொஞ்சமா செலவு பண்ணுங்கன்னு சொல்றா. वह अपने पति से खर्च कम करने को कहती है. She asks her husband to reduce his spending. அவள் தன் கணவரிடம் தனது செலவை குறைக்க சொல்கிறாள். उदय भानुलाल को अपनी पत्नी की सलाह. उदय भानुलाल தன்னோட ஒய்ஃபோட அட்வைஸ் अच्छी नहीं लगती. பிடிக்கல. எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்கும் ஒய்ஃப் அட்வைஸ் பண்ணுறது. उदय भानुलाल को अपनी पत्नी की सलाह अच्छी नहीं लगती. उदय भानुलाल डजंट लाइक हिज वाइफ्स एडवाइस. उदय भानुलाலுக்கு தனது மனைவியின் அறிவுரை பிடிக்கவில்லை. वे उसको सबक सिखाना चाहते हैं. அவர் வந்து அவளுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. वे उसको सबक सिखाना चाहते हैं. he wants to teach her a lesson. அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்புகிறார். मृत्यु का नाटक இறந்தது மாதிரி நடிக்கணும். खेलने जाकर அவர் வந்து இறந்தது மாதிரி நடிக்கணும்ட்டு நினச்சிட்டு सचमुच मर जाते हैं. உண்மையிலுமே இறந்து போயிடுறாரு. मृत्यु का नाटक खेलने जाकर सचमुच मर जाते हैं. he actually dies while pretending to die. உண்மையில் அவர் இறந்து போவது போல் நடித்து கொண்டே இறந்து விடுகிறார். समझा? अब परिवार का बोझ. இப்போ ஃபேமிலியோட அந்த பாரம் कल्याणी को ही ढोना पड़ता है. कल्याणी தான் சுமக்க வேண்டியதா இருக்கு. अब परिवार का बोझ कल्याणी को ही ढोना पड़ता है. Now Kalyani has to bear the burden of the family.
இப்போது கல்யாணி குடும்பத்தின் சுமையை சுமக்க வேண்டியது இருக்குது. निर्मला का विवाह रुक जाता है. निर्मला's marriage gets stopped. நிர்மலாவின் திருமணம் நிறுத்தப்படுகிறது. கல்யாணி லாக்கோ விந்தி கர்த்தி ஹே. கல்யாணி வந்து ரொம்ப கெஞ்சுரா. யார்கிட்ட? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட. தப் பி ஆனாலும் லடுக்கே வாலும் கா தில் நஹி பிகல்தா. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மனசு இறங்கவே இல்லை. कल्याणी लाखों विनती करती है तब भी लड़के वालों का दिल नहीं पिघलता. कल्याणी requests a million times but the boy's family's heart does not melt. கல்யாணி கோடிக்கணக்கான முறை கேட்டுக்கொண்டாலும் அந்த பையனின் குடும்பத்தினரின் இதயம் உருகவில்லை. கல்யாணி निर्मला के लिए दूसरा वर ढूंढती है. कल्याणी searches for another groom for निर्मला. கல்யாணி நிர்மலாவுக்கு வேற மாப்பிள்ளை தேடுகிறாள். லடுக்கா யுவா. இப்போ அந்த பையன் வந்து யங்கா ஆர் குலீன் அண்ட் ரிச்சாக இருந்தாம்னா இல்லைன்னா ராயல் ஹோத்தா தோ தஹேஜ் மாங்தா. அப்படின்னா அவன் கண்டிப்பாக டவுரி கேட்பான். லடுக்கா யுவா ஆர் குலீன் ஹோத்தா தோ தஹேஜ் மாங்தா. இஃப் த பாய் வாஸ் யங் அண்ட் ராயல் ஹீ வுட் ஆஸ்க் ஃபார் டவுரி. அந்த பையன் இளமையாகவும் வசதி உள்ளவனாகவும் இருந்தால் அவன் வரதட்சணை கேட்பான். ஆखिर विवश होकर अटलास வேற வழி இல்லாமல் கல்யாணி निर्मला के लिए कल्याणी निर्मलाக்காக 40 साल के वकील तोताराम 40-year-old lawyer तोताराम को चुनती है. सेलेक्ट பண்ணுறா. आखिर विवश होकर कल्याणी निर्मला के लिए 40 साल के वकील तोताराम को चुनती है. Finally, Kalyani is forced to choose 40-year-old lawyer तोताराम for निर्मला. இறுதியாக கல்யாணி நிர்மலாவுக்கு 40 வயது வக்கீல் தோத்தாராமை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்தப்படுகிறாள். निर्मला की शादी होती है. निर्मला gets married. और वह पति के साथ चली जाती है एंड அவ வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கூட போயிடுறா. निर्मला की शादी होती है और वह पति के साथ चली जाती है. निर्मला gets married and lives with her husband. निर्मला திருமணம் செய்து கொண்டு தன் கணவருடன் செல்கிறாள். इसके 6 साल बाद ही 6 years later कल्याणी से हमारी मुलाकात होती है. कल्याणी நம்ம மீட் பண்ணுறோம். इसके 6 साल बाद ही कल्याणी से हमारी मुलाकात होती है. वी मीट कल्याणी 6 years later. 6 வருடங்களுக்கு பிறகு கல்யாணியை சந்திக்கிறோம். கிருஷ்ணா கா விவாக. இப்போ கிருஷ்ணா யார்? நிர்மலாவோட சிஸ்டர். அவளோட மேரேஜ் डॉक्टर सिन्हा के छोटे भाई के साथ तय किया जाता है. डॉक्टर सिन्हाவோட தம்பி அவர் கூட ஃபிக்ஸ் ஆகுது. कृष्णा का विवाह डॉक्टर सिन्हा के छोटे भाई के साथ तय किया जाता है. कृष्णा's marriage is arranged with डॉक्टर सिन्हा's younger brother. கிருஷ்ணாவின் திருமணம் டாக்டர் சின்ஹாவின் தம்பியுடன் நிச்சயிக்கப்படுகிறது. इस बार இந்த டைமு வே தஹேஜ் நஹி மாங்தே. அவங்கெல்லாம் டவுரி கேட்கல. நிர்மலாவுக்கு டவுரி கேட்டு தானே அவங்கள ரெஃப்யூஸ் பண்ணாங்க. பட் நிர்மலாவோட தங்கச்சி கிருஷ்ணாக்கு मैरिज फिक्स ஆன உடனே அவங்க டவுரி கேட்கல. तो कल्याणी को आश्चर्य होता है. அப்போ கல்யாணிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஷாதி கே தின் கல்யாண நாள் அன்னைக்கு தான் மாலும் ஹோத்தா ஹே அவளுக்கு தெரிய வருது. என்ன தெரிய வருது? சப் சுதா கே ஹி காம் ஹே. இதெல்லாம் சுதாவால் தான் நடந்திருக்குன்னு. इस बार वे दहेज नहीं मांगते तो कल्याणी को आश्चर्य होता है. शादी के दिन मालूम होता है सब सुधा के ही काम है. This time they don't demand a dowry, which surprises Kalyani. On the wedding day, it's revealed that it was all Sudha's doing. இந்த முறை அவர்கள் வரதட்சணை கேட்கவில்லை. இது கல்யாணியை ஆச்சரியப்படுத்துகிறது. திருமண நாளில் எல்லாம் சுதாவின் செயல் என்று தெரிய வந்துள்ளது. கல்யாணி अपने पति की मृत्यु के बाद कल्याणी அவளோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் परिवार का खूब ख्याल करती है. फैमिलिயை நல்லா கவனிச்சுக்கிறா. कल्याणी अपने पति की मृत्यु के बाद परिवार का खूब ख्याल करती है.
கல்யாணி டேக்ஸ் கேர் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப்டர் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் டெத். கணவரின் மரணத்திற்கு பிறகு கல்யாணி குடும்பத்தை மிகவும் கவனித்து கொள்கிறாள். கிருஷ்ணா, சூரியபானு और சந்திரபானு இதெல்லாம் கல்யாணியோட குழந்தைங்க. को ठीक ठीक पालती है, அவங்களெல்லாம் நல்லா வளர்க்குறா. कृष्णा सूर्यभानु और चंद्रभानु को ठीक ठीक पालती है. She raises Krishna, Suryabhanu and Chandrabhanu well. கிருஷ்ணா சூரியபானு மற்றும் சந்திரபானுவை நன்றாக வளர்க்கிறாள். वह दृढ़ मन से, அவர் ஸ்ட்ராங்கான மனசால परिस्थितियों का सामना करती है, அந்த சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறா. वह दृढ़ मन से परिस्थितियों का सामना करती है. She faces the circumstances with a strong heart. அவள் சூழ்நிலைகளை உறுதியான மனதுடன் எதிர்கொள்கிறாள். एक अच्छी माँ के रूप में, ஒரு நல்ல அம்மா ஃபார்மில் उसका चित्रण हुआ है, அவளை சித்தரிக்கப்பட்டிருக்கு. एक अच्छी माँ के रूप में उसका चित्रण हुआ है. She is picturized as a good mother. அவள் ஒரு நல்ல தாயாக சித்தரிக்கப்பட்டுள்ளாள். ठीक है, समझा आप लोगों को? वेरी गुड, क्या बात है. நிர்மலா உபன்யாஸில் உள்ள கல்யாணி ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் பொறுப்பான அம்மாவா பார்த்தோம். ஹேனா, நெக்ஸ்ட் டிப்பனி ஜாரி ரஹேகா, தொடரும், டு பி கண்டினியூட். डोंट मिस इट, कीप वॉचिंग. अच्छा, फिर मिलते हैं. बाय टू ऑल माय डियर लवली स्टूडेंट्स. टेक केयर.